அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்னர்கள் ஒரு ஊரில் நுழைந்தால் அதை பாழாக்குவார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மதிப்பு மிக்கவர்களை இழிந்தோராக ஆக்குவார்கள். இப்படித்தான் ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு படையெடுத்து செல்லக்கூடிய படையாளிகள் செய்வார்கள். எனவே சுலைமானுடைய படைகளும் இப்படி ஏதாவது செய்து விடுவார்களோ என பயந்து தன் பிரமுகர்களிடம் சவா நாட்டு அரசி சொல்கிறாள், நான் அவர்களிடம் ஒரு தூதுவர் மூலமாக பரிசு பொருட்களை அன்பளிப்பை அனுப்புகிறேன். அந்த பரிசு பொருட்களோடு சென்றவர், அப்படி அனுப்பப்பட்டவர் அங்கிருந்து என்ன முடிவோடு திரும்புகிறார் என்பதை நான் கவனிக்கப் போகிறேன் என்று தன்னுடைய பிரமுகர்களிடம் சவா நாட்டு அரசி கூறுகிறார். பிறகு சவா நாட்டு அரசி அனுப்பிய அந்த தூதுவர் பரிசு பொருட்களோடு சுலைமானிடம் வருகிறார். சுலைமானிடம் தூதுவர் வந்தபோது செல்வத்தால் எனக்கு உதவுகிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை விட எனக்கு வழங்கியது சிறந்தது. மாறாக நீங்கள் கொண்டு வந்த உங்களுடைய அன்பளிப்பில் நீங்களே மகிழ்ச்சி அடையுங்கள் என்று வந்த தூதுவரிடம் சுலைமான் கூறுகிறார். எனவே இந்த பரிசு பொருட்களோடு அவர்களிடம் திரும்பிச் செல்வீராக என்று சுலைமான் தூதுவரிடம் கூறிவிட்டு மேலும் வந்த தூதுவரிடம், அவர்கள் எதிர்க்க முடியாத படைகளோடு அவர்களிடம் நாங்கள் வருவோம், சிறுமைப்பட்டு எளிந்தோராக அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுவோம் என்று எச்சரிக்கும் வண்ணமாக வந்த தூதுவரிடம் கூறி அனுப்புகிறார். பிறகு வந்த தூதுவர் கொண்டு வந்த பரிசுகளோடு திரும்பி சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு சுலைமான் நபி தன்னுடைய அரசவையில் இருக்கும் பிரமுகர்களை அவர்கள் கட்டுப்பட்டு என்னிடம் வருவதற்கு முன்னால் அவளது சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் உங்களில் யார் என்று தன் பிரமுகர்களை பார்த்து சுலைமான் கேட்கிறார். உடனே அங்கிருந்த ஒரு ஜின் சொல்கிறது, உங்கள் இடத்தில் இருந்து, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்து எழுந்திருப்பதற்கு முன்பாக அதை நான் உங்களிடம் கொண்டு வருகிறேன். நான் நம்பிக்கைக்குரியவன், வலிமை உள்ளவன் என்று இப்ரீத் என்ற ஜின் கூறியது. ஆனால் இன்னொரு ஜின் சொல்கிறது, நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் அதை நான் உம்மிடம் கொண்டு வருகிறேன் என்று வேதத்தை பற்றிய ஞானம் பெற்ற மற்றொரு ஜின் கூறியது. இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடியதில் பார்க்கலாம். அத்தியாயம் 27 வசனம் 36 முதல் 40 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.